ஓகேங்க சார். இப்போ உங்களுடைய பார்வையில வந்து மனிதர்களோட கர்ம பதிவானது மனிதர்கள் வந்து தாயின் கருவறையில் இருக்கும்போதே வந்து தீர்மானிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றீங்க. அதாவது பிறப்புக்கு முன்னாடியே வந்து கர்ம பதிவு முழுசா பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பிறப்பே ஏற்படுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்படி வந்து பிறப்புக்கு முன்னாடி அதாவது வந்து தாயின் கருவறையில் இருக்கும்போதே வந்து நிர்ணயிக்கப்படுற அந்த கர்ம பதிவுகளை வந்து பிறப்புக்கு பிறகு வந்து மனிதர்களால் வந்து அதை மாற்ற முடியுமா? கர்ம பதிவே மனிதர்களால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது. சரி, அப்படியே முழுசாக எடுத்துக்கலாமா அப்படின்னா இதில் வந்து வேறு ஒரு விதிமுறையும் இருக்குது. அதாவது கர்ம பதிவு பதியும் பொழுதே இந்த பதிவானது மாற்றப்பட வேண்டிய பதிவு, இந்த பதிவானது மாற்ற முடியாத பதிவு அப்படின்னு சொல்லி பதிவே வந்து பதிவு அப்படி பதியப்படுகிறது. அப்படிங்கும்போது பதிவு பொறுத்து தான் இந்த இடத்துல மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர, அந்த பதிவு அதை பற்றி தெரியாமல் நாம் அதையே மாற்ற முடியாது. அப்படின்னா பதிவிலேயே வந்து இந்த பதிவானது மாற்றப்பட வேணும், இந்த பதிவானது மாற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியான பிறகு தான் அந்த குழந்தையானது தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ கர்ம பதிவே வந்து காரணத்தின் அடிப்படையில் தான் பதியப்படுது. இந்த கர்ம பதிவு யார் பதிய வைக்கிறாங்க அப்படின்னா ஈக்கும் சக்தியினுடைய செயல்பாடு. ஈக்கும் சக்தி தான் காரணத்தின் அடிப்படையில் இந்த பதிவானது பதிய வைக்குது. என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிரினனுடைய செயல்பாட்டை கருத்தில் வச்சு இந்த பதிவானது பதிவிடப்படுது. அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு இந்த உயிரினம் தோன்ற வேணும், இந்த காலகட்டம் போது இந்த உயிரினம் அழிய வேணும், இந்த காலகட்டம் பொழுது இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும், இதனுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கணும் இப்படின்னு சொல்லி அது ஈக்கும் சக்தி கையில் அதனுடைய முழு கட்டுப்பாடு இருக்குது. அதன் அடிப்படையில் அந்த பதிவானது பதியப்படுது. அந்த பதிவில் மாற்ற வேண்டிய பதிவு மாற்ற முடியாத பதிவு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் மாறுமே தவிர கண்டிப்பாக நம்மளால் வந்து கர்ம பதிவை மாற்ற முடியாதுங்கிறத என்னுடைய பார்வை கோணம்.